நிறுத்துங்கடா சங்கீதத்தை. ஐ ஹேட் மியூசிக். நம்ம கொள்கைக்கே விரோதமானது இந்த இசை ஒண்ணு, ஆசை ஒண்ணு. ரெண்டையும் முதல்ல ஒழிச்சாகணும். இல்லுகளை போடுறேங்கிறான், தொழிலாளிங்க வயிற்றுல அடிக்கிறேங்கிறான். வெக்கமா இல்ல உங்களுக்கு? எழுந்துறீங்களா? இன்னைக்கு ராத்திரிக்குள்ள இந்த போஸ்டர்ஸ் எல்லாத்தையும் கொட்டியாகும். சுவரட்டிகளும் போஸ்டர்ஸும் நம்ம பிரச்சனைகளை தீர்க்குமாப்பா? முட்டாள். சுவரட்டிகள் கொள்கையை வளர்க்கும், நம்ம கொள்கை பிரச்சனையை தீர்க்கும். எந்த கொள்கையை சொல்ற? இந்த கொள்கையத்தான். எம்எல்விக்கு அடுத்த வாரிசு இந்த எம்ஆர்பி தான், வேற ஆள் இல்ல. என்ன இன்னொன்னு பாத்தீங்களா? எம் ஃபார் மத்தியமாவதி, ஆர் ஃபார் ரஞ்சினி அண்ட் பி ஃபார் பைரவி. இந்த இடத்துல கை தட்டலாம். இப்படிப்பட்ட இந்த எம்ஆர் பைரவிக்கு நான் தான் ஃபேமிலி டாக்டர். ஆனா இந்த எம்ஆர்பிக்குன்னு ஒரு ஃபேமிலி கிடையாது தெரியுமா? இவங்க வாழ்க்கையே ஒரு பெரிய கேள்விக்குறி. அதனாலதான் இதய சுரங்கத்து எத்தனை கேள்வி அப்படின்னு பண்ணாங்க. பர்சனல் லைஃப் டச் பண்ணணும், அவ்வளவுதான் சொல்லுவேன், அதுக்கு மேல சொல்ல மாட்டேன். இந்த இடத்துல கை தட்டலம்பா, ஒவ்வொன்றுக்கும் உங்ககிட்ட கெஞ்ச முடியுமா? நான் டாக்டர் தானே, இருந்தாலும் சங்கீதம்னா செத்துருவன் தெரியுமா? நாடியை பிடிக்கும் போது பிடிப்ப கேட்க மாட்டேன். அந்த பாலக்காட்டு வணிகர் அவருடைய தனியா ஆவர்த்தனம் தான் கேட்பேன். தெரியும் தெரியும், இதெல்லாம் வேணாம். எப்ப முடிச்சுக்கணும்னு எனக்கு தெரியும். நான் ஒண்ணு வேற கேட்டு வரல. அடுத்தாப்புல இன்னொரு சபாவில நம்ம லட்சுமிக்கு பாராட்டு. நடிகை லட்சுமி தான். நான் போய் 4 வார்த்தை பேசணுவேன். அங்கேயா நான் தான் வைஸ் பிரசிடென்ட். உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு சினிமா உலகத்துக்கு நடிகை லட்சுமி அறிமுகப்படுத்துறதே நான் தான். அடிச்சு சொன்னனே 4 வார்த்தை டைரக்டர் கிட்ட. இல்லன்னா திக்கற்ற பார்வதி ஏது நமக்கு. இப்பொழுது கடைசியாக, ஆமாம் நன்றி நவருகிறேன். இப்பொழுது மைக் செட் எம்ஆர் பிரதேசத்துக்கும், இந்த பர்னிச்சர் செட் எஃப்ஆர் பிரதேசத்துக்கும், இந்த ஜமக்காலம் ஜமக்காலம் ஜேஆர் பிரதேசத்துக்கும் மற்றும் கூடப்பிரமாதம் பிரதேசத்துக்கும் ரொம்ப பிரமாதம் வணக்கம். மறக்கவே மாட்டேன், வருகிறேன். எப்படியா பசங்களா? என்னடா என்ன சொன்ன? தேவடியா பசங்களான்னு சொன்னேன். டிரைவர், காரை ரிவர்ஸ்ல எடு. என்ன எம்ஆர்பி பையன் ராத்திரி நல்லா தூங்கினானா? இல்ல டாக்டர், பேசிட்டே இருந்தா. பள்ளிதான் மனசிட்டே இருந்திருப்பான். நல்ல சுரங்கப்பாதை மாதிரி ஒரு வீடு வச்சிருக்கேன். பையன் இன்னும் படுத்தே இருக்கானே. ஏண்டா உனக்கு வீண் மம்பெல்லாம் ஒண்ணும் தெரியாம மாதிரி படுத்திருக்கா பாத்தியா? போக்கிரி பையன். எங்க தொட்டாலும் அண்ணா இப்படிப்பா தொடாம எனக்கு வைத்தியம் பண்ண தெரியாது. டாக்டர், எனக்கு எப்ப குணமாகும்? சூரிய தெரியுமா உனக்கு? யாரவன்? நான் தான் பாது ராசிக்கு பேர் போனவன். ராசி சில்க் நினைச்சிட்டியா? கைராசி சொல்ல. எம்ஆர்பி சாரின் சாரி 2 வச்சிருக்கேன். சீப்பாத்திரம் வாங்கிக்கிறியா? 4 வந்தது, அதுல 2 ரவிச்சந்திரன் வாங்கிட்டான். ஷீலாத்தான் இன்னும் 2 வச்சிருக்கேன். டாக்டர், உனக்கு லுங்கி போதுண்டா. படுத்து போராட்டத்துக்கு புடவை எதுக்கு? என்ன சீக்கிரமா குணப்படுத்துங்க. சீக்கிரமா போடணும் பிரியப்படுறவன் முதலடி விழுந்த உடனே வந்திருக்கணும். நின்று நிதானமா வாங்கிட்டு வந்திருக்க. அப்புறம் என்ன அவசரம்? என்ன அடிச்சு போட்டவங்க அவங்க எல்லார் தலையும் சீவனம். இன்னைக்கு தேதி 4, 19 தேதி வரைக்கும் நீ அவங்களை ஏதாவது பண்ணணும்னா சொப்பனத்துலதான் பண்ண முடியும். 15 நாளைக்கு மூச்சை பிடிச்சிட்டு பேசாம படு.
ஏண்டாப்பா பிரசன்னா, சூரத் தேங்காய் மாதிரி இப்படி போட்டு உடைச்சிருக்கானுங்களே, இப்படி என்ன வார்த்தை சொல்லி உசுப்புறாங்களே? கெட்ட வார்த்தையா? எம்ஆர்பி கொண்டு போய் வண்டியில் வச்சுட்டு வா. இப்ப சொல்லு, என்ன சொல்லு? செவிலியா பசங்களான்னு சொன்னேன். இது சொன்னதுக்கு அப்புறமும் உயிரோடு இருக்க. யூ ஆர் வெரி லக்கி. பிரசன்னா உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே டாக்டர்? என்ன மீறி எந்த காரியமும் நடந்துடாது தெரியுமோ? அந்த பய சொன்ன வார்த்தையை கேட்டியா? 4 தலையை சீவு போட்டுற போறான். அதை வச்சுட்டு என்ன பண்றது? ஆளுக்கு 2 தலையா பிரசர் பண்ணிக்கிறதா? அது என்ன 100வது நாள் கேடையம்மா? அதான் டாக்டர் கவலையா இருக்கு. பேசாம நமக்கே வம்புன்னு போலீஸ் போன் பண்ணிடலாமான்னு கேட்கறதுக்கு தான் வந்தேன். ஒரு 15 நாளைக்கு அந்த பையன் உங்க வீட்லயே இருக்கட்டும். ஓட்டான் பையனுக்கு நல்ல தெம்பு வர்ற மாதிரி நிறைய சோத்தை போடு. அப்புறம் நீ கையை கழுவிடு. ஆமா அனாதையா? வாலிப முறுக்கு, வயசு கோளாறு, வன்முறையை நம்புற காலம் இது. நம்ம தான் திருத்தணும். அது சரி, இருக்கு நானா கிடைச்சேன். தேடி போயா திருத்த போறான்? வலுவுல வந்திருக்கான், வலுவு இல்லாம நம்ம தான் திருத்தோம். குட் மார்னிங் டீச்சர். என்ன பாட்டு கிளாஸ்க்கு தான் வந்தேன். அது எனக்கு தெரியும். அங்க என்ன எட்டி பாக்குற? அவர் பேர் என்னன்னு எட்டி பார்த்தா தெரியுமா? பிரசன்னா. பிரசன்னாவா? ஏன் பெங்களூரா? ஏன் அப்பனும் பிள்ளைங்க கிராமத்துல வந்து என் உயிரை வாங்குறீங்க? தூரத்து உறவுன்னா கிட்ட வந்து இவ்வளவு டபுள் தரணுமா? அப்பா ஏண்டா மோனே? அப்பா அதான்பா இந்த லம்பா கட்டடம் எல்ஐசின்னு சொன்னாங்களா? அது எப்படிப்பா கட்டினாங்க? சாரம் போட்டு கட்டினாங்களா? முதல்ல படுக்க வச்சு கட்டிட்டு அப்புறம் நிறுத்தி வச்சாங்க. சுத்த வாகார பாம்பு இருக்கும் பையன். படுகாலி பையங்க, எப்ப பார்த்தாலும் விஷமம் பண்ணிக்கிட்டே இருப்பான். இப்படித்தான் ஊர்ல ஒரு நாளைக்கு ஊதுவத்தி ஸ்டாண்ட முழுங்கிட்டான். ஊதுவத்தி ஸ்டாண்ட முழுகிட்டான அப்புறம் எப்படி அதை வெளில எடுத்தீங்க? நல்ல வேலைங்க. என்னையா நல்ல வேலைங்கிற? ஊதுவத்தி ஸ்டாண்ட வயிற்றுக்குள்ள சுமக்கிறான். அது ஒண்ணும் செய்யாதுங்க. நம்ம வீட்டுல வாழைப்பழம் தானே ஊதுவத்தி ஸ்டாண்டு. வெத்தலை எடுக்கிற? சாப்பிட்டு வெத்தலை போட்டு உடனே தூங்கிடுவியா? கொன்னுடுவேன். எனக்கு பொழுது போகாது. 2 பேரும் உட்காந்து ஒரு சீட்டாட்டம் விளையாடலாமா? வாண்டாம். ஏன்? ஒரே ஒரு தடவை விளையாண்ட அழுத்து போச்சு. சரி தாயக்கட்டம் விளையாடலாமா? வாண்டாம். ஏன்? ஒரே ஒரு தடவை விளையாண்ட அழுத்து போச்சு. அட்லீஸ்ட் பல்லாங்குழியான்னு விளையாடினாயா? வாண்டாம். ஏன்? ஒரே ஒரு தடவை விளையாண்ட அழுத்து போச்சு. இவன் என்ன உனக்கு ஒரே பையனா? ஆமா. ஏன்? ஒரு தடவை விளையாண்ட ஆமா, கிராமத்துல இருந்து வரீங்களே, உங்களுக்கு இந்த பேய் பிசாசு இதெல்லாம் பயமே கிடையாதா? எங்களுக்கு அதெல்லாம் கிடையாதுங்க. ஏன்னா எல்லாம் பழகி போச்சு இல்ல. ஆமா, உங்களுக்கு பேய் பிசாசுன்னா நம்பிக்கையே கிடையாதா? எனக்கு அதை பத்தி ஜாஸ்தி தெரியாதியா. ஏன்? நான் செத்து போய் ஒரு 5 வருஷம் ஆச்சு. எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க, நீங்க மட்டும் கண்ணீர் விடுறீங்க. என்ன விஷயம்? ஒண்ணுமில்லம்மா. நான் தெரிஞ்சுக்கிறேன் சார். நாடகத்தை பாருமா. இதை தெரிஞ்சுக்கலன்னா அது ரசிக்காது சார். என்ன பார்க்க வந்தியா? நாடகத்தை பார்க்க வந்தியா? Keep quiet. டிராமா எப்படி சார் இருந்தது? நல்லா இருந்தது இல்ல? ஏன் அழுதீங்க? இப்போ சொல்லுங்க சார். ஹலோ மிஸ்டர் மகேந்திரன், டிராமா எப்படி இருந்தது? செக்ரட்டரிமா, நீங்க வந்ததுக்கு அப்புறம் இதுதான் பெஸ்ட் டிராமா. திருப்தி தானே? என்னப்பா என்னாச்சு? டயர் பஞ்சர் ஏதோ மாத்திரம் சார். என்ன சார், டயர் பஞ்சர் ஆயிடுச்சா? பின்ன காரணத்தை சொல்லாம போனா எப்படி? அதான் டயருக்கே பொறுக்கல. என்னுடைய வேலைதான்.
டயர் கடையில நான் தான் ஆணிய வச்சேன். இப்ப சொல்லுங்க சார், ஏன் சார் அழுதிங்க? நீங்க சொல்லலனா இந்த டயர் வெடிச்ச மாதிரி என் தலையை வெடிச்சிடும் சார். அப்பா சிரிச்சிட்டீங்க. சொல்லுங்க சார். டிரைவர், டயரை மாத்தி வண்டி எடுத்துட்டு வாப்பா. வாங்க சார், பேசிட்டே போலாம். சொல்லுங்க சார். சொல்றேம்மா, என் மகனை நினைச்சுக்கிட்டேன், அழுதுட்டேன். ஏன் சார், உங்க மகன் இறந்துட்டாரா? இல்லம்மா, வீட்டை விட்டே ஓடிட்டான். படிக்கலன்னு அடிச்சிட்டீங்களா? காதலுக்கு குறுக்க நின்னீங்களா? அவன் கொள்கைக்கு குறுக்கணும்மா. அப்படின்னா அவன் பெரிய பிடிவாதக்காரன். பிடிவாதங்கிறது கொள்கை இல்ல சார், பேட் ஹாபிட். உனக்கு கூட அந்த கெட்ட குணம் இருக்கு. அவன் சுலபத்துல உணர்ச்சி வசப்படக்கூடியவன். தப்பில்ல சார். அது இல்லம்மா, சுத்தி இருக்கிற விஷயங்கள்ல தன்னை அனாவசியமா ஈடுபடுத்திக்குவான். நமக்கே வம்புன்னு ஒதுங்கி இருக்க மாட்டான். உதாரணமா சொல்றேனே, அவன் காலேஜ்ல ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது. ஃபங்க்ஷன் முடிஞ்ச பிறகு பாடினது ஜனகணமன, ஜாலிலோ ஜிம்கான. தவறுகளே நடக்காத ஒரு சமூகம் அவனுடைய கனவா இருக்கலாம். ஆனா தடி எடுத்தவன் எல்லாம் தண்டல்காரனாக முடியாது. பிரச்சனைகளை தீர்க்க வன்முறைதான் ஒரே வழி நம்பி அதுல ஈடுபட ஆரம்பிச்சான். அரிசி விலை ஏறி போச்சுன்னா அதுக்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியது அரசாங்கம். இவன் என்ன செஞ்சா தெரியுமா? என்னடா, என்ன செஞ்சுட்டு ஓடி வர்ற? அரிசி விலையெல்லாம் கட்டுக்கடங்காம ஏறிக்கிட்டே இருக்கு. அதுக்காக வெளியூர்ல இருந்து வர லாரியை தடுத்து நிறுத்தி அதுல வந்து அரிசி எல்லாத்தையும் நாங்களே ஏழைங்களுக்கு விநியோகம் பண்ணிட்டோம். ஓஹோ, போலீஸ் வரல? அதுக்குள்ள லாரியை கொளுத்திட்டு நாங்க ஓடி வந்துட்டோம். யூ டர்ட்டி ஸ்கவுண்டரல். நீங்க திட்டுறீங்க, ஆனா அந்த ஏழைங்க வாழ்த்துனாங்களே. லாரியை கொடுத்தனா அரிசி விலை குறைஞ்சிருவேன். ஒவ்வொரு பணக்காரனுக்கா புத்தி வரட்டுமே. சிறுதுளி பெருவெள்ளம். ஏண்டா, பரீட்சை நேரத்துல இந்த மாதிரி வேலையெல்லாம் அவசியம் தானே? அவசியம் தானே எனக்கு தோணுது. எஸ் எஸ் ஸ்பீக்கிங். ஆமா, என் மகன் தான். இங்கதான் இருக்கிறான், ரைட் பிஃபோர் மீ. நீங்க உடனே வரலாம். நோ இன்ஸ்பெக்டர், அவன் இந்த இடத்தை விட்டு தப்பி போகாம பார்த்துக்க வேண்டியது என் பொறுப்பு. பரீட்சை நேரத்துல போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க வேண்டியது அவசியம் தானா? எனக்கு பரீட்சை இப்போ. என்னுடைய கடமைத்தான் செஞ்சென்ற திருப்தி இருந்தாலும் தாயில்லா புள்ள, என் ஒரே மகாமன். அவனுடைய பிரிவினால கஷ்டப்பட்டேன். 1 மாச ஜெயில் தண்டனைக்கு அப்புறம் அவன் விடுதலையாகி வந்தான். வீட்டுக்கு போகலாம். அன்னைக்கு உள்ள தள்ளி ரூம் கதவை மூடினீங்கல்ல, மூடின கதவு மூடினதுதான். மிஸ்டர் மகேந்திரன், லெட்ஸ் பார்ட் as friends. Same old son, same old father. இப்ப சொல்லு, அவனை பத்தி நீ என்ன நினைக்கிற? உடம்புல குளிர் விட்டு போச்சுன்னு நல்லா தெரியுதே. இள ரத்தம். பெரிய புரட்சிக்காரன்னு தெரியுது. ஆமா, பிள்ளைய பிடிச்சு கொடுக்க துணிவு இருந்த உங்களுக்கு குத்தி வச்ச கத்திய மடக்கி வைக்க தெரியும் இல்லையா? அதுக்கு இல்ல, அவன் இந்த வீட்டை விட்டு போகும்போது இந்த ரூம் எந்த நிலையில் இருந்ததோ
அதே நிலையில இன்னமும் வச்சிருக்கிறேன். அவன் நினைவுக்காக. உன்னை பத்தி எதுவுமே சொல்லலையே. பேரு ரஞ்சினி, ஊரு தெரியாது, உறவு யாரும் இல்ல, ஒரு அனாதை. வாழ்க்கையில பெரிய லட்சியம் எதுவும் கிடையாது. சாகணுங்கிற எண்ணமும் தற்போதைக்கு இல்ல. உடலை வளர்க்க கௌரவமா ஒரு வேலை பாக்குறேன். எங்க? தெருவா வேலை. கஸ்டமி கண்ணா பின்னான்னு ஓட விட வேண்டாம். சோப்பு கம்பெனில வேலை. தெருவா போய் கேன்வாஸ் பண்ணணும், ஆர்டர்ஸ் வாங்கணும். வரேன் சார். ஏமா இந்த ராத்திரில தனியாவ போறேன்? இங்கேயே தங்கிட்டு காலையில போகலாமே. கற்பனையை கண்ணா பின்னான்னு ஓட விட வேண்டாம். மன அமைதிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கலாம்னு எனக்கு தோணுது. நீங்க என்ன பண்றீங்க? உங்க பையனை தேடி கண்டுபிடிச்சு மன்னிப்பு கேளுங்க. வரேன் சார். ஹலோ. காத்த நான் தான் எடுத்து விட்டேன். உங்ககிட்ட கத்துக்கிட்டதான். சாரி, ப்ளீஸ். எப்படி நீதான் ஜெயிக்க போற? இல்ல, உங்களை நான் ஜெயிக்க வைக்கிறேன். நோ 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 நோ, நீ தப்பா விளையாடி என்னையும் ஜெயிக்க வைக்கிற. ஏன்னா வாழ்க்கையில நிறைய இழந்துட்டீங்க. இனி விளையாட்டுல கூட நீங்க இழக்க கூடாது. ஆமா, வேலைக்கு போக வேண்டாமா? ஆமா, நாள் பூரா சுத்தின எத்தனை சோப்பு விற்ப? 1 டசன், 2 டசன், 1 gross, 10 gross, மேக்சிமம் 50 gross விற்பியா? அத்தனையும் நான் வாங்கிக்கிறேன். தேங்க்யூ. அஞ்சலி, யாருமே இல்லாத அனாதைன்னு சொன்னியே, இந்த வீட்டுல நீ தங்குற என்ன? தப்புன்னு இல்ல, ஆனா ப்ளீஸ், என் மகன் இருந்த இடத்துல ஒன்ன வச்சு பார்க்க ஆசைப்படுறம்மா. தனிமை என்ன ரொம்ப கொல்லுதுமா. தனிமையா? ஒரு புதிர் சொல்றேன், அதுக்கு விட கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுங்க. தனிமை தன்னால பறந்து போயிடும். புதுரா என்ன? என்னுடைய அப்பா யாருக்கு மாமனாரோ அவருடைய மருமகளுக்கு அப்பா என் மகனுக்கு மாமனார். இவ்வளவு வேகமா சொன்ன எப்படி? வெள்ள சொல்லு. என்னுடைய அப்பா யாருக்கு மாமனாரோ அவருடைய மருமகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம். என்னுடைய அப்பா யாருக்கு மாமனாரோ அவருடைய மருமகளுக்கு அப்பா என் மகனுக்கு மாமனார். போச்சுடா. அப்போ அவங்களுக்கும் எனக்கும் என்ன உறவு? கணக்குடுங்க. என்னுடைய அப்பா யாருக்கு மாமனாரோ அவருடைய அப்பா அவருடைய மகளுடைய அப்பா. கொஞ்சம் கொஞ்சம். என்னுடைய அப்பா யாருக்கு மாமனாரோ அவருடைய மகளுடைய அப்பா. கொஞ்சம் கொஞ்சம். ராகத்தின் பெயர் எனக்கு தெரிச்சோடிவிட்ட என் வாழ்க்கையில இசை உணர்வு என்ன கச்சேரி மேடையோட எனக்குது. உடன்பிறப்புகளே இல்லாத என் இதய துடிப்பு பிரசன்னா மேல பாசத்தை வளர்க்க ஆரம்பிச்சது.
சொல்லிக்காம பொறுப்பாச்சா? எனக்கு பொறுமை இல்லை, அதான் புறப்பட்டுட்டேன். அவங்கள பழி வாங்கி ஏற்றிடணும். தாராளமா போலாம். ஆனா ஒண்ணு, உள்ளத்துல இருக்கிற அளவுக்கு உடல்ல வலு இருக்கா? ஏன் இல்ல? நிரூபிச்சு காட்டு, அப்ப போலாம். எப்படி 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 நிரூபிக்கிறது? கேவலம் ஒரு பொம்பளை ஜெயிக்க முடியலையே, நீ போய் 4 பேர் தலையை சீவ போறியா? இனிமே சொல்லிக்காமல போக மாட்டேன், உங்களை ஜெயிக்காமல போக மாட்டேன். சாப்பாடு ரெடியா இருக்கு. என்னுடைய அப்பா அவர் ஏன்னு வச்சு பாப்போமே. சரியே, யாருக்கு மாமனாரோ அவர் சி, அவருடைய மருமகனின் அப்பா மருமகன் சி, அவ அப்பன் சி, என் மகனுக்கு ஜி, மாமனார்னா எஸ், அவருக்கும் ஜி, எனக்கும் ஹெச். என்ன வேணும்? என்ன வேணும்? ஏக்கும் எச்சுக்கும் என்ன வேணும்? என்ன வேணும்? அட போப்பா, விஸ்கி வேணும். குட் ஈவினிங். குட் ஈவினிங். குட் ஈவினிங் மிஸ்டர் நாயுடு. ஹாய். ஹலோ ஹலோ. ஆமா ஜெயமங்கலம், நீ வந்தாதாமா கமிட்டி மீட்டிங்கே களை கட்டுது. அது ஏமா உன் பேரு ஜெயமங்கலம்? வயசு குறைச்சு காட்டவா? கல்யாணமே வேண்டான்னு திமிரா இருந்த காலத்துல வெறும் மங்களம். இப்ப கல்யாண ஆசை வந்த உடனே ஜெயமங்கலமா? மிஸ்டர் மகேந்திரன், நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்க, நான் ஜெயா விட்டுடுறேன். வெறும் மங்களமா நிக்கிறேன். குட் ஜோக், நல்ல ஹாஸ்யம். இது ஹாஸ்யம் இல்ல டார்லிங், ரொம்ப நாளா ஆசை. சபா கமிட்டி மீட்டிங் ஆரம்பிக்கலாமா? ஓ எஸ். அதுக்கு முந்தி ஒரு லேடி மெம்பரை வச்சுக்கிட்டு நம்ம குடிக்கிறது. செக்ரட்டரி அம்மா மன்னிக்கணும். பரவாயில்ல பரவாயில்ல, என் விஸ்கி நேரம் 10 மணிக்கு தான். நாட் நோ. உண்டா பழக்கம்? ஆனா மத்தவங்க முன்னால இல்ல.